வக்பு திருத்த சட்டத்தை தமிழ் மாநில முஸ்லிம் லீக் வரவேற்பதாக அக்கட்சியின் தலைவர் ஷேக் தாவூத் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வக்பு நிலங்களை பெரும் பணக்காரர்கள் கொள்ளையடித்து அனுபவித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த நிலையில இந்த வகுப்பு மசோதாவை தமிழ் மாநில முஸ்லிம் லீக் முழுமையாக வரவேற்கிறது. அதுக்கு தடை கிடையாது. அப்ப இது புரியாம நீங்க பாட்டுக்கு அந்த சட்டம் மோசம், இந்த சட்டம் மோசம், எல்லா சட்டம் இப்ப கொண்டு வந்திருக்க சட்டமும் நல்ல சட்டம், இதை செய்வாங்களா? நான் கேட்கறது அதான், இந்த சட்டத்தையாவது செய்வாங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லுங்க. முதல்ல வெள்ளை அறிக்கை கொடுங்க. மத்திய மாநில அரசுகள் அவங்கதான் வச்சிருக்காங்க வகுப்பு சொத்தை, தனியார் யாரும் வச்சுக்கிட்டு இல்ல. அவங்க மூலமாக தனியார்ட்ட லீஸ்ல இருக்கு. அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாம சொத்தை வச்சுக்க முடியுமா யாராவது? கோடிக்கணக்கான ஏக்கர், லட்சக்கணக்கான ஏக்கர் சொத்தை நீங்க வச்சுக்க முடியுமா? ஜமீன் ஒழிப்பு ஜமீன்தார் எல்லாம் ஒழிச்சோம்ல. இப்ப இவங்கள்ட்ட எப்படி 100 ஏக்கர் 200 ஏக்கர் வச்சுக்கிறான்? இப்ப இவன் ஜமீன்தாரா? வகுப்பு சொத்தை 100 ஏக்கர் 200 ஏக்கர் ஒருத்தன் வச்சிருக்காங்க. இவன் எல்லாம் ஜமீன்தாரா? அப்ப ஜமீன் ஒழிப்பு போயிடுச்சா? என்ன புரியலன்னு சொன்னா பதில் புரியலையா? அவங்களுக்கு இந்த வகுப்புனுடைய சட்ட திட்டங்கள் என்ன? வகுப்புக்கு முதல்ல லேண்ட் இருக்கான்னு தாவேகாவுக்கு தெரியுமா? 3வது பெரிய லேண்ட் உள்ள வகுப்போடுன்னு தெரியுமா? சொத்து இருக்குன்னு தெரியுமா? அவர்கிட்ட காப்பி இருக்கா? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறார்? நான் ஆர்ப்பாட்டம் பண்ணலைங்க.